வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நம்ம இன்று மாலை என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். அதன் பின்னணியில் பல முன்னேற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. அப்படி உண்மையிலே முன்னேற்றங்கள்லாம் நடந்திருக்கா, இல்லை எல்லாமே சும்மா கண் துடைப்பு தானா அப்படிங்கிறத பற்றி விரிவாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த மாணவர்கள் ஜந்தர் மந்தர் பகுதியில் சுமார் 20 நாட்களுக்கு மேலாக பெரிய போராட்டம் நடந்து வாங்சுக்லாம் வந்து உண்ணாவிரதம் இருந்து கவலைக்கிடமாகி கடைசியாக மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டு இவ்வளோ கூத்து நடந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி சனிக்கிழமை ஒரு வழியாக தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்து விட்டார். அவர் ராஜினாமா செய்யும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பயங்கரவாத சக்திகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாட்டை துண்டாடி விடக்கூடாது அப்படின்ற நோக்கத்துக்காக மாணவர்களின் நலனை காப்பதற்காக நான் ராஜினாமா செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை மாதிரி ஒரு ஏமாத்து வேலையை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. இது என்னன்னா, மற்ற எதிர்கட்சிகளெல்லாம் சேர்ந்து இதை அரசியல்படுத்துகிறார்கள்னா என்ன அர்த்தம் எனக்கும் புரியல. இதை வச்சு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி வந்துட போதா, இல்லை பிஜேபி கட்சியோட ஆட்சி கவுந்துட போதா, இல்லை தர்மேந்திர பிரதான நாடு கடத்திட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. அந்த நீட் கேள்வித்தாள் வந்து லீக் ஆகுது. அந்த லீக் ஆனது ஏன் லீக் ஆச்சு, என்ன ஏதுன்னு விவரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் கேட்டு இவங்க போராட்டம் பண்ணுறாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு நுழைவுத் தேர்வுகளில் சுமார் 150 முறை இந்த கேள்வித்தாள்கள் லீக் ஆகுறது அப்படின்ற சம்பவம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது அந்த என்டிஏன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் டெஸ்டிங் அத்தாரிட்டியிலேருந்து தான் இந்த வினாத்தாள்கள் பூராமே ஒவ்வொரு முறையும் லீக் ஆகுது. அப்போ இந்த லீக் ஆகிறது என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி யாருமே பேசலை. அதை குறித்த எந்த பேச்சுவார்த்தையும் வரல, எதுவுமே நடக்கலை. சிம்பிளாக ஒன்று தான் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செஞ்சுருக்கிறார். இவர் ராஜினாமா செஞ்சதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக காங்கிரஸில் இருந்தால் கல்வி அமைச்சர் வரப்போகிறாரு, அவரும் பிஜேபியிலேருந்து தான் வரப்போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் எல்லாம் வந்து என்டிஏலேருந்து எடுத்து வேறு யார்ட்டையாவது கொடுக்க போகிறாங்க, அந்த என்டிஏ தான் நடத்த போகுது. அப்போ இதில் என்ன வெற்றி? இப்போவே வந்து மாணவர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதில் வெற்றி அடைஞ்சாச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதில் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. பெரிய மாற்றம்னு எதுவுமே நடக்கலை. அதிகாரிகள் மத்தியில் எதுவும் நடக்கலை. ஜேபி நட்டா வந்து நான் பேசுகிறேன்னு இருக்கார். இப்போது காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா எதிர்கட்சிகளும் இதைத்தான் வந்து முதலில் விவாதமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணமே என்னென்னா, 1-2 பேர் வராமல் இருந்தவங்களும் இன்னும் போராட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னா போராட்டம் இன்னும் பெருசாகிருமே அப்படின்னு பயந்து போய் தான் இவங்க வந்து இந்த ராஜினாமான்றதை அதை கரெக்டாக வீக்கெண்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஜாஸ்தியாக மாணவர்கள் வந்து கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பார்வையில் தான் மாணவர்கள் வரலைனாலும் பொதுமக்களும் சேர்ந்து வர ஆரம்பித்தாங்கன்னா என்ன பண்ணுறது? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இன்னும் கூட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கட்டுப்படுத்த முடியாமல் போயிடுமே அப்படின்ற பயத்தில் இவங்க இந்த ராஜினாமான்ற நாடகத்தை நடத்தியிருக்கிறார்கள். இதை தாண்டி இதில் சந்தோஷப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் வைத்த சில கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன கோரிக்கைகள்? எங்கள் மீது போட்ட வழக்குகளை திரும்ப வாங்கணும், கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படணும், அந்த குடும்பங்களுக்கு இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபா நஷ்டஈடு வழங்கணும் அப்படின்னு சில கோரிக்கைகள். இப்போவே வந்து பாருங்கள், இந்த போராட்டத்தை விட்டு அவங்க விலகிட்டாங்க. நீட் அப்படின்ற ஒரு அபாயம் இன்னும் நீங்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாரும் போராட்டத்தை கலைச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் கலைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னென்னு, நாங்கள் தொடர்ந்து போராடுறதுக்கு இந்த மொமெண்டம் இருக்காது. இந்த மொமெண்டம் முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு உத்வேகம் இருந்ததில்ல, அந்த உத்வேகம் முடிஞ்சு போச்சு. எப்பா மந்திரி ரிசைன் பண்ணணும்னு சொன்னாப்பா, ரிசைன் பண்ணிட்டாருப்பா, சரி வா வீட்டுக்கு போகலாமா அப்படின்ட்டு எல்லா பசங்களும் ஜாலியாக கிளம்பி அவன் வீட்டுக்கு போயிடுவான். இப்போவே அந்த ஜன்பத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் தூக்கிட்டாங்க. பேரிகேட்லாம் போட்டு அந்த ஜன்பத் சாலையில் வந்து வேறு யாரும் உள்ளே போகக்கூடாதுன்ற மாதிரி வச்சுருந்தாங்கல்ல, அதெல்லாம் நீக்கிட்டாங்க. இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 1/2 மணி நேரம் ஒன்று கத்திக்கிட்டு இந்த பக்கமாக அந்த பக்கமும் ஓடிட்டு இருப்பாங்க. அப்புறம் எல்லோரும் சாயங்காலமாக போய் ஒரு டீயை குடிச்சுவிட்டு ஒரு கோல்கப்பா, அந்த ஊரில் தான் ஃபேமஸ், கோல்கப்பாவை தின்னுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. கோல்கப்பானா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பானிபூரின்னு சொல்கிறோமே அதை தான் டெல்லியில் வந்து கோல்கப்பான்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு 2 கோல்கப்பாவை தின்னுட்டு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதோட
இந்த பிரச்சனை சால்வ்டு. மந்திரி திங்கக்கிழமையிலேருந்து நாடாளுமன்றம் கூட்ட போகிறாங்க. நாடாளுமன்றத்தை கூட்டி இன்னும் என்னெல்லாம் மோடி கூத்தடிக்க போகிறாருன்றதை பற்றி யாருக்குமே கவலை இல்லை. அவர் டீலிமிட்டேஷனை கொண்டாட போகிறாரு. டீலிமிட்டேஷன் தான் அவருக்கு மெயின். ஆனால் அதை வந்து அதுக்கு முன்னாடி 0 ஹவர்ஸில் மேகதாது பற்றி பேசியே ஆகணும்னு சொல்லி நம்ம திமுக தரப்பில் ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பேசாமல் டீலிமிட்டேஷனை பேச முடியாது. இப்போ என்ன நடக்கும்? டீலிமிட்டேஷனை பற்றி பேசுகிறதா, மேகதாதுவை பற்றி பேசுகிறதான்னு இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாணவர்கள் வைத்த கோரிக்கைகள் இந்த இது எல்லாமே காணாமல் போயிடும். இப்போவே ஏற்கனவே பாருங்களேன், எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. நீட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தவங்க நீட்டை விட்டுட்டு எங்கள் மேலே போட்ட வழக்கெல்லாம் வாபஸ் வாங்க, அதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள், கைது பண்ணவங்களெல்லாம் விடுதலை பண்ணுங்கள், இந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அதாவது போராட்டம் முடிச்சிட்டோன்னு அர்த்தம். போராட்டம் தொடருதுன்னா கைது பண்ணவங்கள பற்றிலாம் யாரும் கேட்க போகிறதில்ல. கேஸ் போட்ட யாரை பற்றியும் யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. இந்த நீட்டு தேர்வில் ஏற்பட்ட அந்த ஒழுங்கீனங்கள்லாம் என்ன அப்படின்றத பற்றி யாரும் இப்போ இனிமேல் யாரும் ஆராய்ச்சிலாம் பண்ண போகிறதில்ல. ஒரு ஆள் ரிசைன் பண்ண வச்சிட்டோம்ப்பா, முடிஞ்சுது போராட்டம். நீட்டு அது எப்படியோ போகுது, என்டிஏ அது எப்படியோ போகுது, எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் வழக்கு போட்டோம், எங்கள் மேலே வழக்கு போட்டிங்க, வழக்கெல்லாம் வாபஸ் வாங்குங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற மூடுக்கு அந்த மாணவர்கள் வந்துட்டாங்க. இது வந்து ஆக்சுவலாகவே மாணவர்கள் சைடில் ஒரு தோல்வியாக தான் பார்க்குறேன். இது வந்து மோடி செஞ்ச மோடி மஸ்தான் வித்தை தான். மறுபடியும் ஒரு மோடி மஸ்தான் வேலை செஞ்சு என்ன பண்ணிட்டாரு, மொத்தமாக கூடியிருந்த அந்த லட்சக்கணக்கான மாணவர்களோட அந்த ஒற்றுமையை சிம்பிளாக காலி பண்ணி விட்டு போயிட்டார். இனிமேல் அடுத்த பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க, டீலிமிட்டேஷனு. அப்போ டீலிமிட்டேஷன் பண்ணலன்னா பெண்களுக்கு நாங்கள் எப்படி இடஒதுக்கீடு கொடுக்கறது அப்படின்னு அந்த ஆங்கிளுக்கு போயிடுவாங்க. ஸோ எல்லாரோட பேச்சும் இனிமேல் அதை நோக்கி போயிடும். இப்போ நீட்டு ரிசல்ட் வந்தாச்சு, அடுத்தால ரேங்க் லிஸ்ட் வரும், கவுன்சிலிங் வரும், அப்படியே எல்லோரும் மறந்துடுவாங்க. இதுக்கு மேலே இனிமேல் நீட்டை பற்றி அடுத்த வருஷம் தான் பேசணும். சரியா? இதுக்கு நடுவில் நீட்டை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்குள்ளே இந்த மாணவர்கள் எல்லாம் மறந்து அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ ஒரு 20 நாளாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அப்புறம் அந்த வாங்சுக் எல்லாருமே சேர்ந்து பெருசாக ஒன்று பண்ண முயற்சி பண்ணி அந்த பெரிய அந்த பிகர் பிக்சர் அப்படிம்பாங்கல்ல, அந்த பிகர் பிக்சரில் என்ன நடந்திருக்கு? நீட்டை வந்து இப்படி நாங்கள் ஒழுங்குபடுத்த போகிறோன்னு வந்திருக்கா, இல்லை நீட்டை நாங்கள் நீக்க போகிறோன்னு வந்திருக்கதா, இல்லை இந்த நீட்டே தேவையில்லைன்னு ஏதாவது வந்திருக்குதா? எதுவுமே வரல. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணியிருக்கார். ரிசைன் பண்ணிட்டு தர்மேந்திர பிரதான் என்ன பண்ண போகிறார்? சும்மா உட்காந்துருக்க போகிறாரா? அவருக்கு வேறு ஒரு துறையை கொடுத்து அந்த துறை அமைச்சராக போட்டுற போகிறாங்க. அவர் பாட்டுக்கு நாளையிலேருந்து ஒரு 2-3 நாள் விட்டுட்டு அவருக்கு கொடுத்துருவாங்க, சைலண்ட்டாக கொடுத்துருவாங்க. அப்போ அவர் ஏற்கனவே இருக்கிற அமைச்சர் பதவியில் அவரே தான் இருக்க போகிறாரு. இப்போ இந்த கல்வி அமைச்சர் பதவிக்கு வேறு ஒருத்தர் வந்துட போகிறாரு. மொத்தத்தில் இப்போ இவங்க போராட்டம் பண்ணி என்னத்தை சாதிச்சிட்டாங்க? எனக்கு அதுதான் எரிச்சலாக இருக்குது. இவ்வளோ கூடினாங்க, இதெல்லாம் பெருசாக சந்தோஷமாக தான் இருந்தது. இதில் வேறு நம்ம ஆளுங்கெல்லாம் வேறு பாரு, வடக்கன்ஸ் நீங்கள் அப்போ அவன் பாரு எப்படி ஒன்றா சேர்ந்து காமிச்சிட்டான் பாரு, அதை பண்ணிட்டான் பாரு, இதை பண்ணிட்டான் பாரு அப்படின்னு. இதில் பாவம் 2 பேர் செத்து வேற போயிட்டாங்க, 2 பேரும் 3 பேர் செத்து வேற போயிட்டாங்க இந்த போராட்டத்துலேயே. அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் நஷ்டமே தவிர இந்த போராட்டம் நடந்து ஃப்ரூட்ஃபுல்லாக முழுமையாக இப்படி ஒரு பலன் கிடச்சிதுப்பா அப்படின்னு ஏதாவது கிடச்சிருக்கா சொல்லுங்கள்? ஒரு மந்திரி ரிசைன் பண்ணாருன்றதை தவிர இதில் என்ன நன்மை நடந்திருக்கு மாணவர்களுக்கு? அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்களாகவும் இருக்கட்டும், நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட மாணவர்களாகவும் இருக்கட்டும், யாருக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு? ஒன்றும் பலன் கிடைக்கல. ஸோ மொத்தத்தில் இந்த போராட்டம் விழலுக்கு இறைத்த நீர் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த பிரயோஜனமும் இல்லாமல் ஒரு கட்டத்தை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கு. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மோடி மறுபடியும் அமைதியாக இருந்து தன்னோட வேலையை சாதிச்சுக்கிட்டார். புரியுதா? நீங்கள் நீட்டு தேர்வை ரத்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரத்து பண்ணுறதை நோக்கி இவங்க போராடி இருந்தாங்கன்னா அந்த போராட்டத்துக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். சம்மந்தம் இல்லாத கோரிக்கைகளை வைத்து சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதை எல்லா சேனல்லையும் அதான் பேசுகிறாங்க. மாணவர்களின் ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றியை பார்த்தீங்களா, வட இந்தியாவில் பார்த்தீங்களா, அப்படியாகும் இப்படியாகும் அப்படின்லாம் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். இதுதான், என்ன கோரிக்கை வச்சாங்க? நீட் தேர்வில் நடக்கும் குளறுபடிகளை சரி செஞ்சிட்டாங்களா? செய்யலை. நீட்டு தேர்வை ஒழுங்குபடுத்திட்டாங்களா? செய்யலை. அதுக்கு ஒரு தனி நீதிமன்றம் போடுறேன்னு மோடி அறிவித்தார். அது எப்போ போடுவார்னு யாருக்கும் தெரியாது. அப்படி போட்டாலும் இதை என்ன கேஸில் எடுப்பாங்கன்னு தெரியாது. அதை எப்படி வாதாட போகிறாங்க, அதுக்கு என்ன சார்ஜ் ஷீட்டு, யார் மேலே குற்றச்சாட்டு, எதுவுமே தெரியாது. எல்லாம் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டார்ப்பா. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணதுனால என்ன கிடச்சிது?
நீட் மாணவர்களுக்கு, இல்லைன்னா இந்த போராட்டம் நடத்திய மாணவர்களுக்கு அநியாயமாக சில உயிர்கள் போனது தான் மிச்சம். அதை தாண்டி எதுவுமே நடக்கலை. ஆனால் வெற்றி கொண்டாட்டத்துக்கு போயிட்டாங்க. வெற்றி கொண்டாட்டத்துக்கு போனது மட்டும் இல்லாமல் போராட்டத்தை முடிக்கிற இடத்துக்கே போயிட்டாங்க. எங்கள் மேலே போட்ட கேஸெல்லாம் வாபஸ் வாங்குன்னு கேட்டாலே என்ன அர்த்தம்னா, இந்த போராட்டத்தை நாங்கள் முடிச்சுக்கிறோம், இனிமேல் நாங்கள் ஒன்றுக்கு எதிர்த்து போராட மாட்டோம், நீங்கள் என் மேலே கேஸ் போடக்கூடாது அப்படின்ற இடத்துக்கு போயிட்டாங்கன்னா இந்த போராட்டம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஸோ எந்தவித பலனும் யாருக்கும் இல்லாமல் வெட்டியாக ஒரு போராட்டம் நடந்திருக்குன்றது தான் என்னுடைய பார்வை. மேபி என்னோடய பார்வை தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மந்திரியவே ரிசைன் பண்ண வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த மந்திரி அடுத்தால இன்னொரு துறைக்கு மந்திரியாக போக போகிறாரு. வேறு ஒரு பிஜேபிக்காரர் அந்த இடத்துல மந்திரியாக வர போகிறாரு. இவ்வளோ தான் நடக்கும் போது இந்த 20 நாள் போராட்டத்தினால கிடைச்ச பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, 0 தான் பலன். கரெக்டா? ஏன் திரும்ப திரும்ப 0 அப்படின்றீங்களா? இதை நீட்டை பற்றி இன்னும் விளக்கமாக நேற்றோ முந்தா நாள் போட்ட வீடியோவில் சில விளக்கங்கள் சொல்லியிருந்தேன். அதையும் தாண்டி இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது. அந்த விளக்கங்களோட நான் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த போராட்டம் யாருக்கும் கிடைத்த வெற்றி இல்லை. மோடிஜி கன்னிங்காக மாணவர்களின் கவனத்தை திசை திருப்பி இவர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டாலே போதுன்ற அளவுக்கு அதை நெருக்கி கொண்டு போய் கடைசியாக அவரை ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க. மாணவர்களும் வெற்றி வந்துருச்சு, எங்களுக்கு பார்த்தீங்களா நாங்கள் சொன்னது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இவ்வளோ தான் நடந்திருக்கு. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.